சூழ இருந்தனன் கன்னியும் அந்நடுவாக இருந்தனன் மான் ஏர்முக நிலவார இருந்தனன் தானும் அமுதம் பொழிந்தே என்று பேசுகிறார். ஒரு கேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த நிராதார யோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த யோகிகளோடு அறிவுக்கு அறிவாக விளங்குகின்ற அந்த பெருமான் 16 கலைகளும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அவற்றின் நடுவே திரோதான சக்தி தன்னுடைய அழகிய முகமாக இருக்கின்ற அந்த சந்திரன் நிறைந்த ஒளியோடு விளங்க அந்த பிராசாத கலைகள் வழியாக அமுதத்தை பொழிந்து கொண்டு அவற்றோடு தானும் யார் இருக்கின்றாள் சொன்னா அந்த சக்தி இருக்கின்றாள் என்று பேசுகிறார். இருந்தனன் சக்தியும் அக்கலை சூழ அந்த பிராசாத கலைகள் 16ஐயும் சூழ இருந்தனன் கன்னியும் அந்நடுவாக அவற்றின் நடுவே அந்த திரோதான சக்தி, இங்க கன்னிங்கிறது திரோதான சக்தி, அந்த திரோதான சக்தியே என்னவாகிறான்னு சொன்னா அருள் சக்தியாக மாறுகின்ற போது ஒளியுடன் திகழ்வதாக ஓமைப்படுத்தி மான் ஏர் முக நிலவு ஆற சந்திரனுடைய ஒளியை போன்று அந்த அருள் சக்தியாக மாற இருந்தனன் தானும் அமுதம் பொழிந்தே அவற்றோடு அந்த அமுதத்தை பொழிந்து கொண்டு தானும் இருக்கின்றாள் என்று பேசுகிறார். ஆகவே அந்த நிராதார யோகம் எவ்வளவு பெரும் பயனை தரக்கூடியது என்பதை இந்த திருமந்திரத்திலே பேசுகின்றார். பொழிந்து அவிரும் வெள்ளி பொன்மன்று அடையில் வழிந்து உள்ளிருந்தது வான் முதல் அங்கு கடிந்து அது போகாமல் காக்க வல்லார்க்கு கொழுந்ததுவாகும் குணமது தானே என்று பேசுகிறார். ஆக பிராசாத கலைகளின் வழியாக அந்த சக்தியால் பொழிய பெற்று விளங்குகின்ற அந்த ஞானம் இல்லையா, இங்க வெள்ளிங்கிறது ஞானம், அந்த ஞானமானது பொன்மன்று அடையில் அது பொன்மன்றமாக இருக்கக்கூடிய இந்த என்னது ஆஞ்சை, இந்த ஆஞ்சை மேல் இருக்கக்கூடிய இடங்களை அடைந்தால் அது என்ன ஆகும்? அஞ்ஞானத்திற்கு இடம் கொடாமல் முடிந்த வளர்ச்சியை தரும், முடிந்த முடிவாக இருக்கின்ற வளர்ச்சியை தரும். அதுவே கீழே வடிந்து போயிடுச்சுன்னு சொன்னா அது என்ன ஆகும்? அஞ்ஞானத்தை விளைவிக்கக்கூடிய நிலையை தந்துவிடும் என்று பேசுகிறார். அதைத்தான் இந்த பாட்டுல பொழிந்து அவிரும் வெள்ளி பொன்மன்று அடையில் வழிந்து உள்ளிருந்து அது வான் முதல் வழிந்து உள்ளிருந்து அது வான் முதல், இங்கிருந்து அது மேல போகணுமே தவிர கீழே வரக்கூடாது. ஆஞ்சையிலிருந்து மேலேறி செல்லணுமே தவிர ஆஞ்சையிலிருந்து என்ன ஆகாது? கீழே வரக்கூடாது. கடிந்து அது போகாமல் காக்க வல்லார்க்கு, அப்ப கீழே வராமல் கடிந்து போகாமல் காக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொன்னா தொடக்கத்திலே சொல்றாரு இல்லையா, நாவினை சிவிரி அன்னத்து தொலையை அடைப்பவர்கள் இல்லையா, அப்படி அடைத்து காக்க வல்லவர்களுக்கு கொழுந்து அதுவாகும் குணமது தானே என்று பேசுகிறார். அந்த ஞானம் முடிநிலை வளர்ச்சியை எய்தும், அதுவே அந்த கலாயோகத்தின் பிராசாத கலாயோகத்தினுடைய பயனாக இருக்கும் என்று சொல்றார். அப்ப பிராசாத யோகத்தினுடைய முடிநிலையும் அதனுடைய பயனும் என்னவாக இருக்குன்னு சொன்னா வான் முதலாக செல்லணுமே தவிர கீழே இறங்கி வந்து விடக்கூடாது அந்த ஆற்றல் என்று பேசுகிறார். அதுக்கு அடுத்தது குணமது ஆகிய கோமள வள்ளி மனமது ஆக மகிழ்ந்து அங்கு இருக்கில் தனமதுவாகிய தத்துவ ஞானம் இனமதுவாக இருந்தனன் தானே என்று பேசுகிறார். சக்தி பிறருக்கு பிறவி துன்பத்தை தருபவள் போல் அல்லாது வீட்டின்பத்தை தருபவளாக மாறுகின்ற நிலை, அதுதான் குணமது ஆகிய
குணமது ஆகிய. குணம்னா பயன். என்ன பயன்? மேலான பயனாக இருக்கக்கூடிய வீட்டின்பத்தை பெறுகின்ற பயன். அதை தரக்கூடியவள் யாரு? கோமளவல்லியாகிய அருள் சக்தி. கோமளவல்லியாகிய அருள் சக்தி. அந்த அருள் சக்தி அந்நிலையிலேயே மனமதுவாக மகிழ்ந்து அங்கு இருக்கில், அப்படி மேல்நிலையிலேயே அவள் இருப்பாளே ஆகில் என்ன ஆகும்? அந்த சக்தியால் தனமதுவாகிய தத்துவ ஞானம், தனமதுவாகிய தத்துவ ஞானம், அதாவது நிதி போல கிடைக்கின்ற மெய்ஞானம், நிதி போல கிடைக்கின்ற மெய்ஞானம், அந்த மெய்ஞானத்தின் வழியாக என்ன ஆகும்? இனமதுவாக இருந்தனன் தானே சிவபெருமானும் அங்கே நிலைத்து இருப்பான் என்று பேசுகிறார். அப்ப மெய்ஞானம் வாய்க்க பெற்றால்தான் எது கிடைக்கும்? சிவஞானமாகிய அந்த திருவருள் ஞானம் அல்லது திருவடி பேரு கிடைக்கும் என்று சொல்லுறார். அப்போ பிராசாத யோகத்தினுடைய முடிநிலையை எய்தியவர் அந்த நிலையிலேயே உரைத்து நிற்க வேண்டும். ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கீழே இறங்கி வந்துவிடக் கூடாது. மேலே ஏறுவதே ரொம்ப கடினம், ஏறிய நிலையில் இருப்பது இன்னும் கடினம். ஏறிய நிலையில் இருப்பது இன்னும் கடினம். ஆனா அப்படி இருப்பது தான் இந்த முடிந்த நிலையாக இருக்கின்ற அந்த சிவஞானத்தை தருகின்ற வாய்ப்பை தரும் என்று பேசுகிறார். தேநீர் பிராணனும் உள்ளே எழுமாறு பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய விரிந்த அப்பூவுடன் மேலெழ வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழலும் ஆமி என்று பேசுகிறார். இருந்த பிராணனும் உள்ளே எழுமாறு, அது கடைக்குறைன்னு பேர் இலக்கணத்துல, ரூ சேர்த்துக்குங்க. பாட்டு சரிதான். பரிந்த இத்தண்டுடன், இத்தண்டுங்கிறது சுழுமுனை நாடி. அண்டம் பரிய, அண்டம் பரிய விரிந்த அப்பூவுடன் மேல் எழ வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழலும் மாமி என்று பேசுகிறார். சுவாதிஷ்டானத்தில் இருந்த அந்த பிராணவாயு வெளிப்புறமாக போகாமல் உள்புறமாக எழுமாறு, உள்ளே எழுமாறு, உள்ளே எழுமாறு பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய. இல்ல, பரிந்த அப்படின்னு சொன்னா திறந்த என்று பொருள். பரிய அப்படின்னா திறக்க. இப்போ சுழுமுனை நாடி திறந்து அந்த வழியே சென்று, அந்த வழியே சென்று, அண்டம் என்பது ஆஞ்சை தானத்தை குறிப்பது. அண்டம் அப்படின்னா ஆஞ்சை, ஆஞ்சைன்னா புருவ நடு. இப்போ சுழுமுனை வழியாக மேலே ஏறி வந்த அந்த பிராணவாயு இந்த ஆஞ்சைத்தானத்தில் இருந்து அதுவும் திறக்க மேலே ஏறுகிறது. அப்படி மேலே ஏறுகின்ற போது விரிந்த அப்பூவுடன், ஆயிரம் இதழி என்று சொல்லக்கூடிய அந்த சகசிராரம், அதான் அப்பூ, அதுவும் திறக்க மேலெழ வைக்கின், மேலெழ வைக்கின் மலர்ந்தது மண்டலம். மலர்ந்தது மண்டலம் அப்படின்னா அந்த சகசிராரத்துக்கு மேல இருக்கக்கூடியது பரமண்டலமாகிய நீதானமும் மலர்ந்தது, இனிது விளங்கும். அது மட்டுமல்ல, வாழலும் ஆமி, நெடுங்காலம் வாழ்தலும் கூடும், நெடுங்காலம் வாழ்தலும் கூடும் என்று பேசுகிறார். இப்படி இந்த கேசரி யோகத்தை எந்த வகையில் செய்தாலும் ஆதாரங்களை எல்லாம் கடந்து நிராதாரமாக செய்வது சிறந்தது. அப்படி செய்தால் என்ன ஆகும் சொன்னா, பரமண்டலங்கள் இனிதாக விளங்கும். அந்த பரமண்டல அனுபவத்திலேயே நெடுது நாள் வாழலாம் என்று பேசுகிறார். அதாவது இம்மையே அம்மை என்று சொல்லுகின்ற வகையில இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்திலேயே அந்த பரமண்டலத்து திருவருளோடு
ஒன்று கூடி திளைத்திருக்கின்ற நிலையை பெறலாம் என்று பேசுகிறார். மண்டலத்துள்ளே மன ஒட்டி யானத்தை கண்டகத்து அங்கே கருதியே கீழ்கட்டி பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக குண்டல காதனும் கூத்து ஒழிந்தானி என்று அருமையான இந்த திருமந்திரம். மண்டலத்துள்ளே மனம் ஒட்டியானத்தை, மலர்ந்தது மண்டலம் அப்படின்னு சொன்னார்ல முந்தின பாட்டு. என்ன பரமண்டலம் இனிது விளங்குன்னு சொல்லிட்டாரு. அந்த இனிது விளங்கிய பரமண்டலத்திலேயே மனம் ஒன்றி இருக்கணும். மனம் ஒன்றி இருக்கணும். ஒட்டியானங்கிறது என்ன? இடுப்பு வளைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு அணிகலன் இல்லையா? அதானே ஒட்டியானம். இடுப்பை வளைத்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் தான் ஒட்டியானம். மனதை வளைத்து இருக்கக்கூடியதுனால மன ஒட்டியானம்னு ஒரு ஓமையை சொல்றாரு. மனதை என்ன பண்ணணும்? அங்க இங்க செதற விட்டாம அங்கேயே வளைத்து குவித்து வச்சிருக்கணும். அதனால அதுக்கு மன ஒட்டியானம்னு சொல்றாரு. ஒரு ஓமையாக சொல்றாரு. அப்போ இனிது விளங்கக்கூடிய அந்த பரமண்டலத்திலேயே மனதை ஒருமுகப்படுத்தி கண்டகத்து அங்கே கருதியே, கண்டு அகத்து அங்கே கருதியே, தியானத்தை அவ்விடத்திலேயே செய்து கீழ்கட்டி, கீழே போக விடாமல் மனதை கட்டி, மனம் கீழே சென்று விடாமல் அங்கேயே கட்டி. எல்லாம் ரொம்ப கடினமான செயல்தான். கட்டி அதுக்கு அடுத்து பரியங்க யோகத்துல இன்னும் வேடிக்கையா சொல்லுவாரு. அதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்களாக இருக்கும். கீழ்கட்டி, மனதை கீழே போகாதவாறு கட்டி பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக. பண்டகம்னா உடம்பு, பண்டம்னா இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளாகவே எக்காலத்தும் இருள் இன்றி ஒளி வீச பண்ணினால், எப்பவுமே பகலாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமாவாசை கூட பகலா தெரியும். யாருக்கு தெரிஞ்சது போல? அபிராமி பட்டருக்கு தெரியும் போல. ஏன்னா அவங்க எப்போ உள்ள எப்படி இருக்கு? ஒளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் இரவு பகல் மாறும், அவங்களுக்கு என்ன கிடையாது, மாறாது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அப்படி செய்தால், அந்த யோகத்தை கைவர பெற்றுவிட்டால் குண்டலக்காதனும் கூத்து ஒழிந்தானி என்று பேசுகிறார். அந்த ஆன்மாவை பொறுத்தவரையில, அந்த யோகியை பொறுத்தவரையில சிவபெருமான் ஆடுகின்றவனாக இல்லாமல், கூத்தாடுபவனாக இல்லாமல் எப்படி இருப்பான் சொன்னா, ஏகபாதனாக அசையாது இருப்பான். அந்த ஆன்மாவினுடைய அறிவில் அவன் ஏகபாதனாக நிற்பான் என்று சொல்லுகிறார். குண்டல காதனம், குண்டலம் அணிந்த காதுடையவனாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் கூத்து ஒழிந்தானே என்று பேசுகிறார். கூத்து ஒழிந்தானே, அவன் அசைந்து கொண்டிருக்க மாட்டான், அங்கேயே நிலைத்து நிற்கக்கூடியவனாக இருப்பான் என்று பேசுகிறார். அதற்கடுத்தது ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும், கழிகின்ற ஆயுவும் காக்களுமாகும், வழிகின்ற காலத்து வட்டக்கடலை பழிகின்ற காலத்து பை அகற்றீரே என்று பேசுகிறார். அதாவது வழிகின்ற காலத்து வட்டக்கடலை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த மூன்றாவது அடியை முதலாவது வச்சுக்கலாம். வழிகின்ற காலத்து, ஏற்கனவே வழிந்து உள்ளிருந்து அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா, அந்த அமுதம் வழிந்து, திருவருள் வழிந்து, அப்படி வழிகின்ற காலத்து, அப்படி விளங்குகின்ற நிலையில் வட்டக்கடலை, நடனத்தை புரிகின்ற அந்த திருவடியை, நடனத்தை புரிகின்ற அந்த திருவடியை விரும்பாமை தோன்றும். அந்த நிலையில் ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும்.
இல்லையா? அன்னத்துளையை நாம என்ன செய்யணும் சொன்னா திறக. அப்படி திறந்த உடனே அதன் வழியே பிராணனை பாய்ச்ச வேண்டும். பாய்ச்சினால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிராணன் தலைக்கண் நிற்கும், இங்கேயே நிற்கும். அப்படி நிற்கின்ற போது வாழ்நாள் குறைபடாது இருக்கும், கழிகின்ற ஆயுவும் காக்களுமாமே என்று சொல்றார். இங்க ஆயுள்னா ஆயுள்னு அர்த்தம். ஆயுள் என்பது வாழ்நாள். அப்படி வாழ்நாள் குறைபடாது காத்தவும் முடியும். பழிகின்ற காலத்து அப்பை அகற்றீரே என்று இந்த திருமந்திரத்தில் இந்த யோகி மேலே சொன்ன அந்த சாதனையில் செல்லுவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது எதுன்னு சொன்னா ஆதார யோகம். என்னையாவா? ஆதார யோகம். அந்த ஆதார யோகத்தின் பயனாகத்தான் இதையெல்லாம் பெற முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது என்று பேசுகிறார். பையனின் உள்ளே படிக்கத ஒன்று இடின் மெய்யனின் உள்ளே விளங்கும் ஒளியதாம் கையனுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின் மையணி கோயில் மணி விளக்காமே என்று பேசுகிறார். பையனின் உள்ளே படிக்கத ஒன்றிடின் அன்னத்துளையை திறந்து அதனுள் பிராணனை பாய்ச்சுகின்ற நிலையில் அது கீழ்நோக்கி ஓடாதவாறு கதவு ஒன்று இட்டு அந்த வாயிலை அடைத்து மெய்யனின் உள்ளே விளங்கும் ஒளியதான். இப்படி பல முறை திறந்து பாய்ச்சி அடைத்து அவ்வளவு எளிதா அங்க நிக்காது, அவ்வளவு எளிதா நிக்காது. ஒரு தியானம் சொல்லி உட்கார்ந்தோம் சொன்னா எவ்வளவு நேரம் தியானிக்க முடியுது? தியான பயிற்சியே கூட எப்படி சொன்னா உனக்கு பிடிச்சது நினைச்சுன்னு தான் சொல்றான். உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நினைன்னு தான் சொல்றான் பயிற்சி கொடுக்கிறவனே. ஆனா அதுவே எவ்வளவு நேரம் நினைக்க முடியுது? இல்லையே. அப்படின்னா நமக்கு பிடிச்சது ஒன்னா இல்லை, நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதனால்தான் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆகவே இந்த நிராதார யோகத்தை கூட என்ன சொல்றாரு திருமூலர்? அன்னத்துளையை திறந்து பாய்ச்சி அடைத்து, திறந்து பாய்ச்சி அடைத்து அந்த பழக்கத்துக்கு வரணும், பயிற்சிக்கு வரணும் இல்லையா? அப்படி பலகால் செய்து அடைத்து நின்றால் இயல்பாகவே மெய்யனின் உள்ளே விளங்கும் ஒளியதாம். இயல்பாகவே என்ன ஏற்படும் சொன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒளி உச்சிக்கு மேல் வெளிப்பட்டு விளங்கும், உச்சிக்கு மேல் வெளிப்பட்டு விளங்கும் என்று சொல்றார். ஒருவேளை நம்முடைய வள்ளலாருக்கு இந்த பொன்மயமாக மாறியதுன்னு சொல்லுவதற்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். அப்படி உச்சிக்கு மேல அது வெளிப்பட்டு விளங்கும். கும்பிக்கப்பட்ட வாயு இருக்குதே கதித்து அங்கு எழுந்திடின் மையணி கோயில் மணி விளக்காமே. இப்படி இடைகளை பிங்களை வழியே போய்விடுமாயின் அந்த உடம்பும் உயிரும் மாசு நீங்குதலாகிய ஒன்றே உள்ளது. மையணி கோயில் மணி விளக்காமே என்று பேசு. மையணின்னா கரைபடிந்த அர்த்தம். மையணினா கரைபடிந்த மாசுடைய. இந்த மாசுடைய இந்த உடம்பு என்ன ஆகும் சொன்னா மணி விளக்காகும் என்று பேசுகிறார். அப்போ இந்த பயிற்சியினால திரும்ப 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 இந்த யோகத்தில் இருக்கின்ற போது இந்த உடம்பே என்ன ஆகும் சொன்னா அறியாமை நீங்கி அழுக்கு நீங்கி மணிவிளக்காக விளங்கும் என்று சொல்லுகிறார். விளங்கிடும் வாயுவை மேலேழ உண்ணி நலங்கிடும் கண்டத்து நாபியின் உள்ளே வணங்கிடும் மண்டலம் வாய்த்திட கும்பி சுணங்கிட நின்று அவை சொல்லலுமாமே என்று பேசுகிறார். இந்த பிராணாயாமத்தை தொடங்குகின்ற பொழுதே கண்டத்திற்கு மேலே ஆஞ்சை முதலான இடங்களுக்கு செல்லுகின்ற நோக்கத்தோடு தொடங்கணும். நோக்கமே அப்படி உயர்ந்த நோக்கத்தோடு தொடங்கணும். அப்படி தொடங்கி நலங்கிடும் கண்டத்து நாபியின் உள்ளே, நலங்குதல்னா அசைந்திடுதல் அர்த்தம். நலங்கிடும் கண்டத்து நாபியின் உள்ளே இந்த பூரகம் செய்கின்ற போது பிராணவாயு இந்த கண்டத்தினின்றும் இறங்குகின்ற
வட்டமாக கொப்பூழை அடைந்தவுடன், நாபின கொப்பூழ், இந்த கொப்பூழை அடைந்தவுடன் வணங்கிடு மண்டலம் வாய்த்திட கும்பி, அது திரும்பவும் மேலே எழுந்து வராதபடிக்கு அந்த சுவாதிஷ்டானத்துல என்ன செய்யணும் சொன்னா கும்பகம் செய்யணும், கும்பகம் செய்யணும். அப்படி செய்து சுணங்கிட நின்றவை சொல்லலும் மாமி, சொல்ல வராது இடர்பட்டு நின்ற அனுபவங்கள் பல அப்பொழுது நன்கு சொல்லுமாறு இனிது நிகழும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கும்பகம் செய்ய 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 பல அனுபவங்கள் அந்த யோகிக்கு ஏற்படும். அந்த யோகிகள் எல்லாம் அந்த அனுபவத்தின் வாயிலாக மேலும் 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 அந்த ஆன்மா முன்னேறுகின்ற அந்த நிலையை அந்த யோகி உணர்வான் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக சொல்லலும் ஆகிடும் ஆகத்து வாயுவும் சொல்லலும் ஆகும் மண்ணீர் கடினமும் சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் சுற்றிடி கூடிடீர் சொல்லலும் ஆம் தூர தரிசனம் தாமே என்று இந்த திருமந்திரத்தில் பேசுறார். சொல்லலும் ஆகும் ஆகத்து வாயுவும், இது அண்டம் என்று சொல்லுவதும் ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற, இப்போ அண்டம்னா ஆகாயம் மேல, இந்த உடம்புக்கு எது அண்டம் சொன்னா இதுதான் தலைதான் இல்லையா? அப்போ இந்த உடம்புக்கு ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற தலையிடத்தே ஆகாயத்தோடு தொடர்புடைய எது? வாயு, காற்று, நீரு, அதுக்கப்புறம் மண்ணு இல்லையா? இந்த நான்கும் என்ன ஆகும் சொன்னா யோகியரால் உணர்ந்து சொல்லப்படுகின்ற நிலை ஏற்படும். இந்த இதுல இந்த நிராதார யோகம் பயிலுகின்ற போது, அப்படி நிற்கின்ற போது சொல்லலும் ஆகும் தூர தரிசனம் தாமே. அப்படிப்பட்ட யோகியர்களுக்கு காலமும் இடமும் கடந்து செல்லுகின்ற நிலை வரும். காலமும் இடமும் கடந்து செல்லுகின்ற நிலை. அப்போ எல்லா பொருள்களை, எங்கேயோ இருக்கிற பொருள்களை எல்லாம் காணுகின்ற நிலையும், எல்லா இடத்திற்கும் சென்று சஞ்சரிக்கின்ற அந்த ஆற்றலும் அந்த யோகி பெறுவான். இருந்த இடத்திலிருந்தே சஞ்சாரம் செய்யக்கூடிய, அதாவது பயணம் செய்யக்கூடிய ஆற்றலும், இருந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஆற்றலும் பெறுவான் என்று பேசுகிறார். அதாவது ஒரு நடந்த நிகழ்ச்சி, நாகர்கோயிலுக்கு பக்கத்துல குறிஞ்சாலியின் விளைன்னு ஒரு ஊர் இருக்கு. என்னுடைய கல்லூரி ஆசிரியர் அந்த ஊர், அவருடைய திருமணத்துக்கு போகும்போது அந்த ஊருக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். ரொம்ப இயற்கையான அருமையான ஊர், இயற்கை தென்னந்தோப்புக்குள்ளதான் ஊரே இருக்கும். நீண்ட நாளுக்கு முன்னாடி அங்க ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு யோகி, அவர் பேர் மறந்து போச்சு. அந்த யோகியினுடைய அந்த ஞானத்தை உணர்ந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வண்ணாத்தி அவருடைய ஆடையை வலிந்து வாங்கி கொண்டு போய் துவைத்து அந்த துணியை ஊற வச்ச தண்ணீரை தீர்த்தமா பருகுவாளாம். இது வழக்கமா நடக்கிற ஒன்று. அந்த யோகி, அந்த இஸ்லாமியர் 5 வேளையும் இங்கிருந்து மக்காவுக்கு சென்று தொழுகு பண்ணிட்டு வருவாராம். மக்காவுக்கு சென்று தொழுகு பண்ணிட்டு வருவாராம். இப்போ ஒரு நாள் பக்கத்து, அவர் திண்ணையில தான் உட்காந்துட்டு இருப்பாரு. பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணு வந்து ஏதோ வேலையா போகும்போது இவர்கிட்ட இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்கய்யான்னு கொடுத்துட்டு குழந்தைய கொடுத்துட்டு அவ போயிட்டா. உச்சி நேரம், தொழுகை நேரம், என்ன பண்ணாரு, அங்கிருந்து குழந்தையோட போயிட்டாரு. அந்த பெண்ணை திரும்பி வந்து பார்க்கும்போது இவர்கிட்ட குழந்தை இல்லை, இவர்கிட்ட குழந்தை இல்லை. குழந்தை தாங்கிட்ட கொடுத்ததையும் குழந்தையோட தொழுகைக்கு போனதும் அவருக்கு தெரியல. அவ வந்து கேட்குற, அப்படியா, ஆமா என்கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, நான் மக்காவளியே விட்டுட்டும் போல இருக்க. இவங்க இருக்குது எங்க, நாகர்கோயில். அவர் சொல்றாரு மக்காவளியே விட்டுட்டும் போயிருக்கு அப்படின்னு எதையோ ஒரு பாட்டு பெண்ணாத்துற மாதிரி பேசுறாரு.
எல்லாரும் உறவுக்காரெலாம் சூழ்ந்துட்டு என்ன இந்த மாதிரி ஏமாத்துற, குழந்தை எங்கே கொண்டு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அந்த பெண்ணு துணியை துவைச்சி எடுத்துகிட்டு வர்றான் கொடுக்கறதுக்கு மாலை நேரத்தில். அப்போது சொல்கிறா, சாமி இவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் மக்காவிலேருந்து அந்த குழந்தை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் சொல்கிறத அவங்க நம்ப மாட்டாங்கிறாங்கல்ல, நாகர்கோயில் இருந்துக்கிட்டு மக்காவுக்கு எப்படி குழந்தை போச்சுன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் இங்கேயே இருங்க சாமி, நான் போய் குழந்தை கூப்பிட்டு வரேன், ஆனால் உங்கள் அனுமதி மட்டும் வேணும் அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணார், இவங்களும் அவரை போக விட மாட்டேங்கிறாங்களா, வேறு வழி தெரியல, சரிமான்னாரு. என்ன அவருடைய அந்த இறை ஆற்றலால் அந்த பெண்ணு மக்காவுக்கு சென்று குழந்தையோட வர்றா. அவர் கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ தாமதம்னு கேட்குறாரு. ஏன் இவ்வளோ தாமதம் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னால், ஒன்றும் இல்லை, அந்த தொழுகை நேரம் முடிஞ்சோன்னா மக்கா அந்த இது காபாவை மூடிட்டாங்க, திரும்பவும் திறக்கிற வரைக்கும் காத்திருந்து குழந்தை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலை இறைவனோடு ஒன்றி இருக்கின்ற போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காலமும் இடமும் அவர்களை கட்டுப்படுத்தாது. இப்போ ஒரு யோகியையே சார்ந்து இருக்கின்ற ஒரு பெண்ணால் அந்த சாதனையை செய்ய முடிகிறது என்றால், இந்த பெண்ணால் அந்த சாதனையை செய்ய முடிகிறது என்று சொன்னால், அந்த யோகியினால் செய்ய முடியாதா? நிச்சயமாக முடியும். இந்த செய்தி நீண்ட நாள்களுக்கு முன்னதாக, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக கவனகர் முழக்கத்தில் நம்ம கனக சுப்புரத்தினம் எழுதுறார். அது அந்த அந்த கவனகர் முழக்கத்தில் அவர் எழுதிய அந்த செய்தியை தான் நான் இப்போ பேசுகிறேன். இதை படித்த பிறகு என்னுடைய பேராசிரியரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு வந்த போது அவரை பற்றி விசாரித்தேன். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் இப்படி இருந்திருக்கிறாரே, அவர் இப்படியெல்லாம் ஒரு அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றாரே அப்படின்னு சொல்லும்போது, அவர் அப்படி இருந்தார், ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியலையான்னாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே அவரை பற்றி தெரியல. ஆகவே இந்த தூர தரிசனம் என்பது காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்கின்ற நிலை. அவர்களுக்கு, இந்த யோகிகளுக்கு அந்த நிலை வாய்க்க பெறும் என்று சொல்லுகிறார். அப்போ சேய்மையில் உள்ள பொருள்களையும், இதில் கூட இன்னொரு செய்தி, எங்க ஐயா சொன்ன செய்தி, ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு மும்பையில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகின்றவர் அவருக்கு மேலதிகாரி, அவர் பிரிட்டிஷ்காரர். அவருக்கு கீழே பணிபுரிகின்ற ஒரு நம்ம இந்தியர், அவர் கொஞ்சம் இந்த யோகத்தில் எல்லாம் சாதகை பெற்றவர். அவர் ஒரு 10 நாளாக அவர் முகம் சரியில்லை, அந்த அதிகாரியுடைய முகம் சரியில்லை, ஏதோ தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருக்கு ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் தனியாக போய் சந்தித்து, ஏன் என்ன உங்களுக்கு தவிப்பு அப்படின்னு கேட்குறாரு. சொன்னார், இந்த மாதிரி 15 நாளுக்கு முன்னாடி கடிதம் எழுதினேன், அந்த கடிதத்துக்கும் பதில் இல்லை, என்ன ஆனாங்கன்னு தெரியல, உடல் நலம் சரியில்லைன்னு தகவல் வந்தது, கடிதம் எழுதுன மறுபடியும் பதிலே இல்லை, மனசெல்லாம் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொன்னார். சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஒரு அறைக்குள்ளே போயிட்டு தாழிட்டுக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திரும்ப சொல்கிறார், நான் 2 நாளில் உங்களுக்கு கடிதம் சேர்ந்துடும் இல்லையா, அந்த கடிதம் எழுதுறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது, காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க மருத்துவமனையில் இருந்தாங்க, இப்போ நலமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனால் 2 நாளில் கடிதம் வந்துடும் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். பதில் சொன்ன மாதிரி 2 நாள் பொறுத்த ஒரு கடிதமும் வந்துடுச்சு, இவர் சொன்ன அதே தகவல் அதில் வந்துடுச்சு.
இது எப்படின்னு அவருக்கே வியப்பாக இருந்தது பிரிட்டிஷ் அதிகாரிகள். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த யோக சாதனையினால் விளைகின்ற நிகழ்வுகள். ஆனால் அந்த யோகி பவயோகி. எந்த யோகி? மும்பையில் இந்த செய்தியை தெரிஞ்சு சொன்னார் பற்றியா யோகத்தின் வாயிலாக, அது பவயோகி. அவர்களுக்கு இந்த நிலையை உணர முடியுமே தவிர இல்லையா, அதாவது சித்திகளை பெற்று சித்து விளையாடல் செய்கின்ற நிலையை பெற முடியுமே தவிர சிவயோகிகள் தான் அதையும் கடந்து நிற்பார்கள், அதையும் கடந்து நிற்பார்கள் என்று சொல்றார். சிவயோகிகள் இப்படி அவ்வளவு எளிதாக சித்து விளையாடல் பண்ண மாட்டாங்க. பவயோகிகள் தான் எதற்கெடுத்தாலும் சித்து விளையாடல் பண்ணுவாங்க. ஆனா சிவயோகிகள் அவ்வளவு எளிதாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப 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 அரிதாகத்தான். அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு திருமூலர் தான். அவர் நினைச்சிருந்தா எல்லா சித்தையும் விளையாடி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. பசுக்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக, என்னமும் சொல்ல போனா பெருமாண்டிய திருவுளம் அதுதான் என்பதனால மூலனுடைய உடம்புல புகுந்தார். அதான் அவர் செய்த சித்து, வேற எதையும் அவர் செய்யல. ஆகவே சிவயோகிகள் அந்த நிலையை செய்ய மாட்டார்கள். இப்ப தூர தரிசனம் என்பது இந்த நிராதார யோகத்தின் முதிர்ச்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வாய்ப்பு என்று திருமூலர் பேசுகிறார். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கண்ணி கடைஞானம் உட்பெய்த ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாரார் உலகம் பகல் முன்னது ஆமே என்று பேசுகிறார். தூர தரிசனமாகி தொலைவில் இருக்கின்ற அந்த காட்சி வாய்ப்பு முறையை சொல்லுவேன். அதன்படி முயன்றால் காராரும் கண்ணி கடைஞானம் உட்பெய்த அதனை காண முடியும். எப்படி காண முடியும் சொன்னா, சிவசக்தியினுடைய திருவருள் ஞானத்தையே, சிவசக்தியினுடைய திருவருள் ஞானம், காராரும் கண்ணி திருவருள் ஞானம் இல்லையா. கடைஞானம் சொன்னா முதிர்ந்த ஞானம் அர்த்தம். இங்க கடைஞானம் என்ன? முதிர்ந்த ஞானம். இப்படி அந்த திருவருள் ஞானத்தையே ஆன்ம ஞானத்திற்கு துணையாக கொண்டு ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில், அந்த திருவருளையே ஆஞ்சையில் அழகான விளக்காக தியானிப்பின், ஒளி வடிவாக அந்த தியான ஆஞ்சையில அந்த திருவருளை தியானித்தால் பாரார் உலகம் பகல் முன்னதாமே, இந்த நிலம் முதலாகிய அனைத்து உலகங்களும் பகலில் காணப்படுகின்ற பொருள் போல இனிதே விளங்கும் என்று பேசுகிறார். எல்லா உலகத்தையும் நாம காணலாம் என்று சொல்லுகிறார். அப்போ திருவருள் ஞானத்தையே துணையாக கொண்டு, எந்த ஞானத்திற்கு? ஆன்ம ஞானத்திற்கு துணையாக கொண்டு அந்த திருவருளையே ஆஞ்சையில் வைத்து தியானம் செய்தால், எப்படி தியானிக்கணும்? ஒளி வடிவாக தியானித்தால் இந்த நிலம் முதலான அனைத்து உலகங்களையும் காணலாம் என்று பேசுகிறார். முன்னெழு நாவிற்கு முன்னால் விரற்கீழே பன்னெழு வேதம் பகலொளி உண்டென்னும் நன்னெழு நாதத்து நல்தீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனுமாமே என்று இந்த கேசரி யோகத்தினுடைய நிறைவு பாடல்ல முன்னெழு நாவிற்கு முன்னால் நால் விரல் கீழே என்று பேசுகிறார். இப்ப எல்லாவற்றுக்கும் முதலாக எழுகின்ற அந்த நாவிற்கு, எல்லாவற்றுக்கும் முதலாக எழுகின்ற அப்படின்னு சொன்னா எதை சொன்னாலும் முதல்ல நாக்கு தானே வருது. ஆகவே எல்லாவற்றுக்கும் முன்னால் எழுகின்ற அந்த நாவிற்கு 4 விரல் கீழே, 12 விரல் கீழே. அப்படின்னா இதயத்தானம். என்னத்தானம்? இதயத்தானம். அந்த இதயத்தில் 12 வேதம் பகலொளி உண்டென்னும் நுண்ணியதான ஒரு சுடர் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த சொல்லுகின்ற அந்த சுடரை கண்டு நன்னெழு நாதத்து நல்தீபம் வைத்திட, அந்த நாதத்தானமாகிய நெற்றியில் அந்த ஒளிச்சுடரை தியானித்தால், அங்கனம் தியானிக்கின்ற நிலையில் தன்னெழு கோயில் தலைவனுமாமி, தன் உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களுடன்
அந்த உச்சியும் கூட 7ஆக நின்ற அந்த கோயில்கள் அனைத்திற்கும் இந்த யோகி தலைவனாக விளங்குவான் என்று பேசுகிறார். அப்போ இதயத்தானத்தில் சுடராக விளங்கக்கூடிய அந்த ஒளியை ஆஞ்சையில் வைத்து தியானித்தால் அந்த தியானம் செய்யக்கூடியவன் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 7 ஆதாரங்களாக இருக்கின்ற அந்த கோயில்களுக்கு தலைவனாக விளங்குவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆதாரத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் சிவன். அந்த யோகி தலைவனாக விளங்குவான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சிவமாம் தன்மையை பற்றி விளங்குவான் என்று இந்த கேசரி யோகத்துல ஒளி தியானம் செய்வது மேலானது, சிறந்தது என்று அதனுடைய பயனை இங்கே கூறி நிறைவு செய்கின்றார். ஆக யோகத்திலேயே அரிதான யோகம், செயற்கரிய யோகம் இந்த கேசரி யோகம். இந்த கேசரி யோகத்தையும் ஆதார யோகமாக, அதுவும் நிராதார யோகமாக செய்வது இந்த ஆன்மா உய்தி பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி என்று திருமூலர் பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக